எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமானது அதை க்ளீன் பண்ணுறது. ஏன்னா அது நம்ம சரியாக பண்ணலைன்னா அது அரிக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம கட் பண்ணும்போது நம்ம அந்த பெரிய துண்டாக நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் நிறைய காயும் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தோலை இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு நீங்கள் அதை தோலை சீவுங்க. இல்லைனா ஒரு பீலர் வச்சு அந்த தோலை சீவினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. தோலெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி சீவி எடுத்தாச்சு. இதை வாஷ் பண்ணிக்கலாம். நான் அரிசி கழுவின தண்ணியில் இதை வாஷ் பண்ணுறேன். ஏன்னா இந்த காய் கொஞ்சம் அரிக்கும், நாக்கெல்லாம் அரிக்கும். அதனால் நான் 2 times அரிசி கழுவின தண்ணியில் வாஷ் பண்ணுறேன். 3வது வாட்டி நல்ல தண்ணியில் கழுவிக்கிறேன். கருணக்கிழங்குல முக்கியமே அந்த அரிப்பு இல்லாமல் நம்ம சமைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அரிப்பு எடுக்கிறதுக்காக தான் இதில் நான் கொஞ்சம் கரைச்சி வச்ச புளியை சேர்க்குறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறமா கரைச்சி வச்ச புளியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேக விடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காயை வேக விடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை ஒரு பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கலாம் கொஞ்சமான தண்ணியில். ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு மட்டும் நான் வறுக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், குழம்புத்தூள் நல்லா கலக்கி விடலாம். இது நீங்கள் கையால் பிசைஞ்சிங்கன்னா அது கரைஞ்சி வந்துடும் காய். அதனால கொஞ்சம் லைட்டாக இப்படி குலுக்கி விடுங்க. அப்புறமா கரைச்சி வச்சுக்கிற புளியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுக்கிற புளி திக்காக இருக்கும். அதுதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி ஏன் சேர்க்குறோன்னா அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அந்த அரிப்பு உங்களுக்கு இருக்காது. அதனால தான் புளி சேர்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே போல் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.